மலையாள சினிமாவில் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவிலேயே மக்களுக்கு நல்ல தெரிந்த ஒரு நடிகராக வளர்ந்துட்டு இருக்கவர் தான் யார் அப்படின்னா மோகன்லால் அவர்கள். ஏன்னா விஜய் அவர்கள் கூட அவர் இணைந்து நடிச்சிருக்கக்கூடிய படத்தை நம்மளால் நிச்சயமாக அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ அவருடைய வீட்டில் தான் ஒரு சோகமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, இழப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய மாமர் கோபிநாத் நாயர் அவர்கள் தான் இப்போ காலமாகியிருக்காராம். ஏன்னா இவர் ஆரம்ப காலத்தில் நடிக்கும் பொழுது அவருக்கு உறுதுணையாக இருந்து எந்த மாதிரி கேரக்டர், எந்த மாதிரி அவருக்கு ஸ்டைலு, எந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸுன்னு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அவருக்காக செலக்ட் பண்ணது கோபிநாத் நாயர் அவர்கள் தானாம். உடல்நலக்குறைவு காரணமாக இப்போ காலமாகியிருக்காராம். அடிக்கடி ஃபோனில் இருவருமே பேசிக்கிடுவாங்களாம். உடல்நலக்குறைவு ஏற்பட்ட போது கூட ஃபோன்லேயே பேசிட்டு தான் நல்லா விசாரிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அதையும் தாண்டி இப்போ அவர் காலமாக இருக்கக்கூடிய செய்தி ஒட்டுமொத்த மலையாள சினிமாவுமே சோகத்தில் அழுத்தியிருக்கு. தொடர்ந்து எல்லோருமே இப்போ மோகன்லால் அவர்களுக்கு ஆறுதலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு தன்னை உருவாக்கிய ஒரு நபர் இந்த மாதிரியான ஒரு சூழலில் காலமாகிட்டாருன்றதை நினைக்கும் பொழுது யாருக்காக இருந்தாலும் வேதனை தாங்க முடியாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தொடர்ந்து எல்லோருமே கோபிநாத் நாயர் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. என்னென்னா, அஜித் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆக்ஷன் படமாக அமைஞ்சது தீனா படம் தான். அந்த படத்திற்கு அப்புறமாக தான் அவருக்கு தலை அப்படின்னு எல்லோருமே கூப்பிட ஆரம்பித்தாங்க. முதல்ல அஜித் அவர்களுக்கு படத்தினுடைய கதையை சொல்லணும் அப்படின்னா நிதின் சக்கரவர்த்தி அவர்கள் தான் ஓகே சொல்லி செலக்ட் பண்ணி அஜித் அவர்களுக்கு சொல்லுவாராம். அப்படி ஒரு முறை ஏஆர் முருகதாஸ் அவர்கள் கதையை பற்றி சொல்ல அவருக்கு பிடிச்சி போய் அஜித் அவர்களிடம் சொல்லியிருக்கிறாரு. நிதின் சக்கரவர்த்தி சொன்னதுக்கு அப்புறமாக தான் அஜித் அவர்கள் அந்த படத்திற்கு ஓகே சொல்லியிருக்கிறாராம். அப்படி உருவான படம் தான் தீனா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி இப்போ மறுபடியும் ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அஜித் அவர்கள் கூப்பிட்ட கதையை கேட்டு மறுபடியும் அவங்களுடைய கூட்டணியில் ஒரு படம் உருவாகலாமே அப்படின்னு ரசிகர்கள் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இப்போ ஏஆர் முருகதாஸ் அவர்கள் அஜித் அவர்களை பற்றி சொன்ன விஷயந்தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இதையெல்லாம் கேட்டுட்டு அஜித் அவர்கள் யோசித்து அவருக்காக ஒரு படத்தை மறுபடியும் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது அவருடைய கதைக்காக ஒரு படம் பண்ணுவாரா அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.